ஹாய் காய்ஸ் அன்னையங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெய்ஹோப்புக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா. எந்த ஒரு ஸ்டோரி இன்ட்ரோ இல்லாமல் பிளைண்டாக ஸ்டோரி அப்படியே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். இப்போ அப்படியே கட் பண்ணால் சிஎல் சிட்டியில் ஹைவேயில் தான் சிக்னல் போட்டாச்சு. நிறைய கார் வெஹிக்கல்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி இருக்குது. ஐயோ அம்மா, ஏய் யாருமா நீ? அண்ணா அது என்னம்மா சிக்னல் போட்டாச்சு எல்லாம் போகிறாங்களே, யோ ஸ்கூட்டி எடுக்க சொல்லியா அந்த பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்கள கழுவி கொட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அப்புறாணியாக நின்றுட்டுருக்குறீங்க. என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சிக்னல் ஸ்டார்ட் ஆகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து முன்னாடி இந்த காரில் போய் இடிச்சிருப்பீங்க. அதில் தான் நீங்கள் கீழே விழுந்து உங்கள் கையெல்லாம் வேறு அடிபட்டுருச்சு. அவன் காரன் இறங்கி வெளியில் வர அவங்களுக்கு அதை பார்த்து செம்ம பயமாயிடுச்சு. டிராஃபிக் போலீஸ் உங்களை அப்படியே ஓரமாக கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிடுறாங்க. அறிவு இருக்கா இல்லையா? எந்த காலேஜ் மணி? எங்கே போயிட்டுருக்கா? ஸ்கூட்டி ஓட்டத்தில்லைன்னா சும்மா இருக்க வேண்டியதானே? எல்போர்டுன்னு பெருசாக போட்டுட்டு வர வேண்டியதானே? சிக்னல் போட்டாச்சுல்ல, ஒழுங்காக உனக்கு ஒரு லெஃப்ட் எடுக்க கூட தெரியாது. கொண்ட நேரம் அப்படியே டிக்கில் அடித்து என் என்ட்ரி கட்டு போயிடுச்சு பாரு. சார் இல்லை, நான் கரெக்டாக தான் வந்தேன். நீங்கள் சிக்னல் போடவும் பிரேக் எதுக்கு அடிச்சிங்க? ஓ, ஸ்கூட்டியில் வந்த நீ ஒழுங்காக வரல, காரில் போன நீ என்ன சொல்கிறியா? என் காரோட ரேட் என்னென்னு தெரியுமா? ரேஞ்ச் என்னென்னு தெரியுமா? உங்களை மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் யாரும் ரோட்டில் வர சொன்னான்? அதான் சப்வே இருக்குல்ல, அதில் போக வேண்டியது தானே. சாரி சார். சும்மா சாரி கேட்டுட்டீங்க பாரு, ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு. மரியாதையாக அதுக்கான பே பண்ணிடு, இல்லைன்னு வச்சுக்கோண்ணே. இல்லை சார், அந்த பொண்ணு தான் சொல்லுது இல்லை, ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட் வேறு. யோ வாய மூடிட்டு நீ போ, என்ன சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்குறியா? ஆளை பாரு, யாருக்கு பெரிய மனுஷமாக இருக்கிறான். ஒரு காலேஜ் பொண்ணுகிட்ட போயிட்டு எப்படி கத்திட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2-3 பேர் அப்படியே பேசிட்டு போகிறாங்க. அங்கேன்னு ஜெய்ஹோப் கேங்கு தான் இருக்குது. ஜெய்ஹோப்போட கேங்கில் ஜெய்ஹோப்பு, அப்புறம் நம்ம ஜிம்முன்னு சுகா, அவங்க 2 பேரும், மொத்தமாக அவங்க 3 பேர் பசங்க இருப்பாங்க. மீதி போனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பானுங்க. இப்போ ஜிம்முன்னா யாரடா அவங்க சொல்லிட்டு இருக்கானுங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்னா நம்ம காலேஜ் தானடா மச்சா பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறான். ஜெய்ஹோப் அப்படியே அமைதியாக அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். கூட்டத்தை விலைக்கு விட்டு வந்து பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸோட அப்படியே அழகாக பப்பி குட்டி மாதிரி ஜூடி வியர் பண்ணிக்கிட்டு பேந்தன்னு முழிச்சிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்குறீங்க. ஜெய்ஹோப் அப்படியே அவங்கள அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்குறான். நீங்கள் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ சுகாதான், ஏ ஜெய்ஹோப் நம்ம கிளாஸ் பொண்ணுடா, ஒயின்னு இவ எப்படிடா கீழே விழுந்துட்டாப்புல இருக்கு? ஏய் அறிவில்லை, இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன்ன, என்னம்மா நீ சும்மா அழுது கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? அப்படியே விட்டன்னு வச்சுக்க. யார்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. இல்லை, அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க, அப்பா பிச்சிருவார் என்ன. என்னது அவ்வளோ பயம் இருக்குல்ல? உன் கையில் யார் ஸ்கூட்டி கொடுத்து விட்டா? சொல்லு, ஒழுங்காக பே பண்ணு, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் நட. இல்லை வேண்டாம் அங்கிள், அது ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷன் நட அப்படிங்கும்போது அவன் பின்னாடியே சரியான அட்டி தான். அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான். சுற்றி இருக்க எல்லாரும் ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி நகர்ந்து போய் நின்றுட்டானுங்க. பார்த்தா அவங்க ஸ்கூட்டியில் நீங்கள் ஹெல்மெட் வச்சுருந்துருப்பீங்க இல்லையா, அதை தான் அடிச்சிருக்கிறான். யாருன்னா ஜெய்ஹோப்பு சரியான ஷார்ட் டெம்பர் பர்சன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ரவுடி மாதிரி. ரவுடின்னா ஒரு மாதிரி டக்குன்னு கோவம் வந்து அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஜிம்முன்னு சுகா அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறானுங்க. நினச்சேன் சம்பவம் ஏதோ இருக்குன்னு. ஆரம்பிச்சிட்டானா? ஏய் என்ன உனக்கு பிரச்சனை? அவள் தான் சொல்கிறாள்ல, தெரியாமல் வந்து இடிச்சிட்டான்னு. சிக்னல் போட்டோன்னே கார் எடுத்துக்கிட்டு மூடிட்டு நீ போனல்ல, என்ன டேஷுக்கு நீ பிரேக்கை போட்ட? நீ பிரேக் போட்டனால தானே பின்னாடி வந்த வெயிடுச்சா? நீ எதுக்குடா சிக்னல் போட்டோன்னே பிரேக்கை போட்டு நிப்பாட்டின? கார் எடுத்துக்கிட்டு நீ போக வேண்டியதானே? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? ஏய் என்னம்மா ஆள் கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறியா? என்ன நினச்சிட்டு இருக்க? ஆள் கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறாளா? இவளை நான் முழுசாக 2 தடவை தான் பார்த்துருக்கேன். இவன் என்னை கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறாளா? ஒன்றை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேருந்து ஒரு ராட் எடுத்து அந்த பர்சனை போட்டு பிரித்து எடுத்துடுறான் இடுப்புக்கு கீழே. அவன் ஐயோ அம்மான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கான். விழுகிற ஒவ்வொரு அடிக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கூட்டி பின்னாடியே போய் உக்காந்துட்டீங்க கீழே. இப்போ ஜிம்முன்னு சுகான் தான், டே விடுறா அங்கே கிடக்கிற சொட்டம் மண்டை. இல்லைடா ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அவன் ஏதோ பொம்பளை பிள்ளை, சரி வந்தா இடிச்சிட்டா, அது என்ன டபுள் பே பண்ணிகிட்ருக்கா? ஏன்டா இந்த தம்மா தொண்டு 150 ரூபா இன்ட்ரிகேட் போனது உனக்கு கிட்டத்தட்ட $2 மில்லியன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். என்ன அந்த யாரோ ஏமாத்துற? லோக்கலில் காரை வாங்கிட்டு வந்து நம்பர் பிளேட்டை மாற்றி ஓட்டிகிட்ருக்க நாய் நீ. மூஞ்ச பரப்படியே வச்சுன்னு வச்சுக்க. ஏ அந்த பயம் இருக்கட்டும். இனிமேல் இந்த சிக்னல் இல்லை, சியோவில் எங்கேயாச்சும் காரை பார்த்தேன்
பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன், உன் காரை இல்லை ஒன்றா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்மெட்டை தூக்கி அடிக்கிறான். அது உங்கள் ஹெல்மெட்டு உங்களை தாண்டி போகுது. நீங்கள் பயந்து போயிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி உங்கள் ஐஸ் 2 இயர்ஸ் 2 க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்துருப்பீங்க. இப்போ ஜிம்முன்னு சுகா தான் வந்து உங்கள் ஸ்கூட்டியை நிமித்தி வச்சுட்டு, ஏ வயன் எழுந்திரி. நான் ஒன்றும் பண்ணல. நீ ஒன்றும் பண்ணல தான், எழுந்திரி. இங்கே சீனே முடிஞ்சிருச்சா, இப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகா போய்ட்டு அந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டு வராரு. அது சல்லி சல்லியாக நெளிஞ்சு போயிருக்கு. பரவாயில்லடா, பூஜை இன்னைக்கு பலமாக போட்டிருக்கான், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விட்ருக்குறாப்புல. ஏய், உனக்கு ஸ்கூட்டி ஓட்டத்தில்னா எடுக்காமல் இருக்கலாம்ல, உன்னை யார் ஸ்கூட்டிலலாம் வர சொன்னது? அது இல்லை அப்பா. அப்பா அம்மானிக்கிட்டு இந்தா போய் வேறு ஹெல்மெட் ஏதாச்சும் வாங்கிக்கோ. வேறு ஏதாச்சும் வண்டியில் அடிபட்டிருக்கா என்ன? இல்லை பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்மெட்டை வாங்கிக்கிறீங்க. ஜெய்கோப் அடிச்சிருப்பான் இல்லையா, ஸோ அவன் கையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிக்கிட்டு நிற்கிறான். நீங்கள் ஜெய்கோப் ஒரு கிளான்ஸ் பார்க்குறீங்க, அவனும் உங்களை ஐ டு ஐ பார்க்குறான். பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போது ஜெய்கோப்பு ஜிம்முன்னு சுகா 3 பேர் அப்படியே பேசிக்கிட்டே அந்த காலேஜுக்கு வாக் பண்ணி வந்துட்டுருக்கானுங்க. இப்போ சுகா தான், ஏன்னா பொண்ணுங்களே கிட்ட விட மாட்டேன், பார்த்தா எரிஞ்சு விழுவ, இப்போ மட்டும் என்ன வயனுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வர? ஏய், அவனும் சும்மாலாம் போகல, ஜிம்முன்னு சொன்னான்னு போனேன், இல்லைன்னா நான் ஏன் அவளுக்கெல்லாம் போகிறேன்? அதானே பார்த்தேன், நீ மாறிட்டியோ நினச்ச மச்சான். நீ வேற தப்பாலாம் புரிஞ்சுக்காத சுகா, இவனாவது மாறினாதாவது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. பொண்ணுங்க இவனை அங்கே பார்த்தா அங்கேயே திரும்பி ஓடிடுவாளுங்க, அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கான் காலேஜில். அதெல்லாம் ஒரு கெத்து தான்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறானுங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த வால் இருக்கும் இல்லையா, காலேஜ் வால், அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. ஒரு பொண்ணு க்யூட்டாக பயந்துக்கிட்டு சமத்து பிள்ளையா அந்த ரோஸு இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டுக்கிட்டு கிட்ட வருது. இப்போ ஜிம்முன்னா சுகா அங்கே பாரு. ஏய், எத்தனாவது ஜிம்முன்னு இது? எனக்கு தெரிஞ்சு இது 52ன்னு நினைக்கிறேன். பரவாயில்லடா, இவ்வளோ தூரத்துக்கு கிட்ட வராலாம். இப்போ சீனை மட்டும் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னம்மா ப்ரப்போஸா? ஆமாம் சுகா, எங்களுக்கு இருக்காதே. உங்களுக்கு இல்லை, நியூ ஜாயினடா? ஆமாம். என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஃபிசிக்ஸு சுகா. ஓகே, ஃபிசிக்ஸு டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கிறீங்க. ஜெய்கோப்புக்கு தானே பண்ண வந்தீங்க? ஆமாம். சரி, கார்டை எங்கள்கிட்ட கொடுக்குறீங்களா அவர்கிட்ட கொடுக்குறீங்களா? அவர்கிட்டே கொடுக்குறேன். சரி, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், நாங்கள் 2 பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை 2 பேரும் அங்கே இந்த வாலை விட்டு கீழே ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போகிறானுங்க. ஜெய்கோப் அப்படியே ஜம்ப் பண்ணி இறங்கி அவன் பேண்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு கையெல்லாம் தட்டி விட்டுட்டு அவன் அந்த ஹெட்டில் போடுவாங்க இல்லையா, 4 ஹெட் பேண்டு, அதை எடுத்து மாட்டுறான். ஆக்சுவலி ஜெய்கோப், நான் உங்களை பார்த்த அன்னைக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு தான், ஆனால் உங்களை எல்லா இடத்துலையும் பார்ப்பேன், கேன்டீனில் கூட நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதான். என்னது இது கையில்? அது மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா, இப்போ பாரு சூடு பிடிக்கும். இருஜம்மன் பார்த்துட்டு இருக்கலாம். என்னது இதுன்னு கேட்டேன். கார்ட்ஸு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்டை வாங்கி பார்க்குறான். என்னதான் வாங்கிட்டு வந்திருக்கா, சும்மா கடுப்பேற்றுற மாதிரி, இதில் ஒரு பூ வேற. ஏன் படிக்க தானே வந்தேன், அதை விட்டுட்டு என்ன சும்மா காடு பூவெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுருக்குறா? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக. என்ன ஸ்ட்ராங்கா? வெங்காயம் ஆலயம் மண்டையும் பாரு, ஓங்கி ஒன்று வச்சுன்னு வச்சுக்கா, மூஞ்சி முது பக்கம் திரும்பிடும். இன்னொரு தடவை பூவை கொண்டு வரேன், லெட்டர் கொண்டு வந்தேன், நீங்கள் என் முன்னாடி வந்த மொவலை ஓட விட்டு அடிப்பேன், படி. அது போறியா ஒன்றா அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அலறி அடித்து ஓடிடுது. இவனுக்கு 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரானுங்க. சூப்பர் மச்சான், வெற்றிகரமாக 52 பொண்ணையும் துரத்தி விட்ருக்கா, இப்படியே மெயின்டைன் பண்ண. சும்மா இரு சுகா, போட்டிருக்க ஷர்ட்டு நல்லா இருக்குது, பேண்ட்டு நல்லா இருக்குன்னு காதில் வந்துருச்சுன்ட்டு வந்துடுறாளுங்க பூவை தூக்கிக்கிட்டு. கட்டுப்பாக இருக்கவளை பார்த்தா. உனக்கு இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிக்கிட்டு உள்ளே என்ட்ராகிறானுங்க. நீங்களும் ஜெய்கோப்பு ஒரே கிளாஸ்மேட்டு தானா? அவன் உள்ளே என்ட்ராகிறதுக்கும் தியா உங்களுக்கு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கா. தியா அப்படிங்கிறான்.
கரெக்டாக ஜேகப் காதில் அது விழுகுது. அவன் ஒரு கிளாஸ் உங்கள பார்க்குறான். நீங்களும் அவன பார்க்குறீங்க. 2 பேருக்குமே ஐ டு ஐ கான்டாக்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு அவன் இக்னோர் பண்ணிட்டு, அவன் லாஸ்ட் பெஞ்சில தான் போய் உட்காருவா. அவ போய் உட்கார்றா. அடுத்து ஜிம்மின்னு கொஞ்சம் கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசுவார் இல்லையா? ஸோ அவர் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு சுகாலாம் போய் உட்காந்துடுறாரு. ஜேகப் போன செகண்டில் பேக்கை தூக்கி அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு கப்பு சுப்புன்னு படுத்துடுறாரு. போட்டா என்ன பண்றியா? இன்னைக்கு கிளாஸ் முடிகிற வரைக்கும் எழுந்திரிக்க மாட்டான். என்னதான் தூங்குவான்னு தெரியாது. சரி விடு, அவன் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஜேகோப் ஐஸை க்ளோஸ் பண்ண வித்தின் 10 செகண்ட்ஸ்குள்ளே மறுபடியும் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு நேராக இருக்கிற கார்னரில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. தியா பார்த்து வையா, வலிக்குது, விழுந்து வாரிக்கிட்டு வலிக்குதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காத. கிளாஸில் டாப்பராக இருக்கிறல்லடி, அவன் வாயிலே ஒன்று கொடுக்க வேண்டியது தானே, அவ்வளோ பேச்சு பேசியிருக்கான். அவங்கள்ட்டலாம் எதுக்கு நம்ம பேசணும்? அதை சொல்லு. உனக்கு நான் இத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கேன். நீ என்கிட்டயே ஒழுங்காக வாயை திறந்து பேச மாட்டேன், அவன்கிட்டயே பேச போகிற? கிளாஸில் டாப்பராக இருக்கிறது முக்கியம் இல்லை வயன், சண்டைக்கு வர்றவன் மூஞ்சி உடைக்கணும், அதுதான் முக்கியம். அதெல்லாம் எதுக்கு தியா நமக்கு? நீ பார்த்து மருந்து வை, ரொம்ப வலிக்குது. அது சரி, ஜெய்ஹோப் வந்து அடித்தானாமே, உண்மையா? உனக்கு எப்படி தெரியும்? காலேஜ்க்கே தெரிஞ்சிருச்சு. பொண்ணுங்களே கிட்ட விட மாட்டான், உனக்காக வந்து அடித்தானா? நிஜமாவா? அவர் ஒன்றே எனக்காகலாம் வந்து அடிக்கலை, ஜிம்முன்னு பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவன் பார்த்துட்டு சொல்லியிருப்பான் போல இருக்கு, அதுக்காக வந்திருப்பாரு. அதானே பார்த்தேன். சரி விடு, அவரை பற்றி எதுக்கு நாம் பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த செகண்ட் ஜேகப் பக்கம் தான் திரும்புகிறீங்க. அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் அவனை பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் காலேஜுக்கு போவீங்க, வருவீங்க, அவ்வளோதான். நீங்கள் இருக்கிற இடமே தெரியாது. ஜேகப் அப்படி கிடையாது. அவன் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே ஜேகப் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் காலேஜுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ அப்படியே நீங்கள் தான் தியா கூட உட்காந்து கேன்டீனில் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த சம்மை நான் கிளியர் பண்ணி கொடுத்தேனே, உனக்கு ஓகேவா? எங்கடி, நானும் 2 நாளாக போட்டு பார்க்குறேன், உனக்கு மட்டும் எப்படி தான் முறிஞ்சிச்சுனே தெரில வயன், எனக்கு சுத்தமாக வரமாட்டேங்குது. இதில் என்ன இருக்குது, நான் வேணால் உனக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் பக்கத்து டேபிள் சல்லியாக நொறுங்குது. ஒரு பர்சன் அந்த டேபிள் மேலே வந்து விழுந்திருப்பான் போல இருக்குது. நீங்கள் அலறி அடித்து பயந்து போய் நிற்கிறீங்க. பார்த்தா ஜேகோப்பு தான். உனக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே உதன்னு உதச்சிக்கிட்டே இருக்கிறான். பண்ணுவியா? எத்தனை டைம் நானும் போன போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவனை பாரு ஜெய்ஹோப், நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க. நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே நீ கையை வச்சிட்டேன். ஒன்றை என்ன உன் மேலே கையை வைக்கிறது, இந்தா உன் மூஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஓங்கி உதச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் அலறி அடித்து போயிட்டு தியா பின்னாடி ஒளிஞ்சவங்க தான் வெளியிலே வரலை. நானும் 1 தடவை சொன்னா 2 தடவை சொன்னோம் புரிஞ்சுக்குவேன், எக்ஸ்எம்எல்ஏ பையன்னு நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னான். ஒப்பந்தான் எக்ஸ் ஆகிட்டானே, அதுலேயே என்ன உனக்கெல்லாம் திமிர வேண்டியது கிடக்கு? நான் பண்ணால் உனக்கு என்னடா, நீ பண்ணால் எனக்கு என்னவா ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போட்டு அடிக்கிறான். மறுபடியும் சொல்கிறேன் கேளு, இன்னொரு தடவை ஜிம்மு 4 பக்கம் திரும்பினேன் அவனை அது இருக்காது, புரிஞ்சுக்கோ. ஜெகப், நீ ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் கையில் நீ மாட்டுவ. ஐயா மச்சான், இவன் என்ன சும்மா பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த சேரை தூக்கி நச்சுன்னு ஒரு அடி தான். அவன் அவ்வளோதான், அவன் அங்கேயே ஹேங் ஆகிட்டான். அடுத்த சேரை தூக்கும்போது ஜிம்மின்னு வந்துடுறான். டே போதும் விட்றா. இல்லை மச்சான், நானும் பார்க்குறேன், ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் இதுக்கு ரொம்பலாம் வருத்தப்படணும். இந்த இதையும் போட்டு வந்துடுறேன். டே விட்றா, அதான் இவ்வளோ அடி அடிக்கிறேன்ல, விடு. இல்லை மச்சான் விட்றா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அங்கேருந்து இப்படி இழுத்துட்டு போகிறா. மச்சான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சேரை கையில் எடுத்துருப்பான் இல்லையா செகண்டா, இதை மட்டும் எனக்கு கையில் வச்சுட்டு இருக்கேன், இரு வரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த சேரை போட்டு ஒற்றையே அட்டிதான். கொலை கேஸில் உள்ளே போகாதடா, எவ்வளோ திமிரு இருந்தால் என் நண்பனோட ஆள்கிட்டே வந்துட்டுருப்பான். விட்றா, அதான் அடிச்சிட்டோம்ல, இனிமேல் அவன் நம்ம பக்கம் வரமாட்டான். இல்லை மச்சான், இவனை நம்ம பேஸ்கெட் பால் மேட்ச்லேயே வச்சு செஞ்சு விட்ருப்பேன். சரின்ட்டு காண்டில் தான் இருந்தேன், சும்மா என்னை சீண்டிக்கிட்டே இருந்தான். அதான் நீ வந்து உன் ஆள் பிரச்சனை சொன்னியா, 2யும் வச்சு செஞ்சுட்டேன். அட்டப்பாவி, அப்போ நீ என் ஆளுக்காக சண்டை போடலையா? அதுக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் சண்டை பண்ணும்,
அம்மான்ட்டு இவனை டே 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 கொலை கேஸில் உள்ளே போயிடாத வா அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே தியா பின்னாடி இருந்து திரும்பி பார்க்குறீங்க. அவன் அந்த கர்ஷிஃப் எடுத்து கையெல்லாம் அப்படியே உதறி கட்டிக்கிட்டு அவன் கட்டி கரெக்டாக நாட் போடும்போது கையில் சட்டனை உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் டக்குன்னு தியா பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஹாஸ்டலில் உங்கள் கூட தியா தான் உட்காந்துருக்குறான். என்னடி வயன் ஏடி பண்ணுது உனக்கு? ஒன்றும் இல்லை, காய்ச்சல்னு நினைக்கிறேன். ம் வேடிக்கை பார்த்து உனக்கே காய்ச்சல் வந்துருச்சா? ஏ அதனால ஒன்றும் இல்லை, சும்மா இது வேற ஏதோ காய்ச்சலாக இருக்கும். ம் இருக்கும் இருக்கும் இருக்காது. சரி சரி ப்ளீஸ் என்னை தப்பாக எடுத்துக்காத. என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறான். ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டுடி, அதான் உனக்கு தெரியும்ல. வெளியில் தான் வெயிட் பண்ணுறான். வாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ வார்டன் விட மாட்டாங்கப்பா, நான் வரமாட்டேன். ஏ ஒயின் 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 ப்ளீஸ் ஒயின் ரொம்ப கெஞ்சுறான்டி ப்ளீஸ் டி. ஐயோ தியா நீ போனா சீக்கிரமே வரமாட்டேன். அப்பா வேற டானு 9 மணி ஆனால் கால் பண்ணிடுவார். என்னால் சமாளிக்க முடியாது. நம்ம மட்டும் ஃபோன் எடுக்கலை, ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபோன் போயிடும் தியா, மாட்டிக்கிட்டுரும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்ன தியா பண்ணணும்? நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஏன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃபுல்லாக பெட்ஷீட் போட்டு கவர் பண்ணி ஷோல்டரில் படுக்க வச்சு வார்டன் முன்னாடி நின்றுட்டுருக்குறா. என்னாச்சு? மேம் ரொம்ப உடம்பு சரியில்லை மேம், தூக்கி தூக்கி அடிக்குது, குளிர் காய்ச்சல்னு நினைக்கிறேன். ஈவினிங் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை மேம் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தா. நீங்கள் வேணால் கை வச்சு பாருங்களேன். அவங்களும் உங்கள் போரியட்டில் கை வச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்குது. எங்கே போகிறீங்க? மெடிக்கல் ஷாப் மேம். ஹாஸ்பிட்டல் போல்? இல்லைம்மா போய் டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ நீ மட்டும் போக வேண்டியது தானே, எதுக்கு அவளை கூட்டிகிட்டு வர? ஐயோ மேம் இப்போல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் பேஷண்ட்டே வந்தால் தான் மாத்திரை தருவாங்களாம். இல்லைன்னா இந்த பொண்ணுங்களாம் ஏமாற்றி மாத்திரை வாங்கிக்கிறாங்களாமே, அதனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். எந்த மெடிக்கல் ஷாப்? இதோ பக்கத்தில் ஒரு 1/2 ஹவரில் வர்ற டிஸ்டன்ஸ். பக்கத்துலனா உனக்கு 10 மினிட்ஸில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கே. மேம் லாஸ்ட் டைம் அங்கே எனக்கு மாத்திரை வாங்கி போட்டு ஒரே பேதியாக போணுச்சு மேம். எக்ஸ்பீரியான டேப்லெட்டாக விற்கிறாங்க. அதான் ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸில் இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரலாமேன்னு. ஓகே மேம், போக 1/2 மணி நேரம், வர 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகும் மேம். நீங்கள் அப்படியே அவள் ஸ்டொமக்கில் அடிக்கிறீங்க, அவள் கப்பு சிப்புன்னு நிற்கிறா. அது என்ன போக 1/2 மணி நேரம், வர 1/2 மணி நேரம்? டிஸ்டன்ஸ் மேம். சரி என்ன மச் பண்ணுங்கள், என்ட்ரி பண்ணிட்டு போங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக என்ட்ரி பண்ணி உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பெட்ஷீட்டெல்லாம் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக அவளோட வாக் பண்ணி வந்துட்டுருக்குறீங்க. ஏ எங்கடி போகிறோம்? ஒயன் ஃபுல்லாக போய் சொல்லக்கூடாதுடி, கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் அப்படி தான் சொல்லணும், அப்போ தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போ என்ன பொய் என்ன உண்மை அதை சொல்லு. உனக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட் வாங்க போகிறோம், எல்லாமே உண்மை தான். சரி, ஆனால் நம்ம ரிட்டன் போகிறது 1 மணி நேரத்தில் இல்லை. அப்புறம் அப்பா கால் பண்ண போகிறது 9 மணிக்கு, மணி 7 மணி தானே ஆகுது, 2 மணி நேரம் இருக்குது. தியா அப்படிங்கிறீங்க. அவங்கள பஸ் ஸ்டாப்பில் உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் இங்கே இரு, நான் சீக்கிரமாக வர பார்க்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாடி. வயன் பக்கத்தில் மட்டும் டேப்லெட் வாங்கிக்கடா, என் தங்குலாம் செல்ல குட்டிலாம், உன்னெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டதுக்கு ஓ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிக்கலுக்கு போகிறீங்க. தியா அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் மெடிக்கலுக்குள்ளே போயிட்டு உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்து அங்கே சீட் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸ்டோன் பெஞ்சு. ஸோ நீங்கள் அங்கே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்கவும் நீங்கள் அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா வால், ஸோ அதில் அப்படியே ஹிட்டை சாய்ச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அந்த மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே ஜேக் பென்ட்ராகிறான். ஓகே இதெல்லாம் கொடுத்துருங்க, அப்பாவுக்கு இதை டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே தம்பி, ரெகுலர் மெடிசன் தானே, அப்புறம் டிலே பண்ணிங்க? இல்லைப்பா ஸ்டாக் இல்லைங்கிறனால இந்த தடவை கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி சீக்கிரம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூவ் பண்ணுறான். தம்பி சொல்லுங்கண்ணே, இந்த டேப்லெட்டை வெளியில் உட்காந்துருக்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றியா? கொஞ்சம் ஃபீவர்னு சொன்னிச்சு, நிற்க முடியலன்னு சொன்னிச்சு, அங்கே பாரு உட்காந்துருக்கு. அவன் லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் தான் உட்காந்துருக்குறீங்க. அவன் அந்த டேப்லெட்டை பார்க்குறான். அண்ணா சொல்லு தம்பி, இது வேண்டாம், இது பவர் அதிகமாக இருக்குது, கம்மியாக கொடுங்க. ஆனால் அந்த பொண்ணு இந்த டேப்லெட் தான் கேட்டுச்சு தம்பி. நான் சொல்கிறேண்ணா, வேறு கொடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு டேப்லெட் எடுக்கிறாரு. ஒரு கோல்டுக்கும் சேர்த்து கொடுத்துருங்க. ஆனால் அந்த பொண்ணு ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. கொடுங்க நீங்கள்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கான டேப்லெட் அப்படியே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவன் வெளியில் வரும்போது அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஃபீட் டிஸ்டன்ஸில் அந்த ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே உட்காந்துட்டு அவன் எல்லாத்தையும் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஸ்டோன் பெஞ்ச் அப்படியே டேப் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு இப்போ தான் ஜெய்ஹோப்பை பார்த்துட்டு அவனை பார்க்குறீங்க. அவன் ஐஸ் 2 பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் ஐஸ் அப்படியே கீழே போகுது. கீழே இருக்கிறத நோட் பண்ணுறான். நீங்கள் கீழே டவுன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது அது நீங்கள் ஆர்டர் பண்ண டேப்லெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வாட்டர் பாட்டிலையும் பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் அதை யோசிச்சுட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த டேப்லெட்டை எடுத்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போட்டுட்டு வாட்டர் பாட்டிலையும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு இருமல் ஆகிடுது. பயங்கரமாக இரும ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேக்கப் உங்களுக்கு தட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை கொண்டு வர நீங்கள் அதுக்குள்ளேயே உங்கள் ஹெட்டை போட்டு நீங்களே அப்படியே டேப் பண்ணிக்கிறீங்க. அவன் எடுத்த ஹேண்டை அப்படியே டக்குன்னு வச்சுக்கிட்டு அமைதியாக அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீங்களும் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கும்போது ஜஸ்ட் ஐஸை மட்டும்தான் பார்த்துக்கிறீங்க. மற்றபடி 2 பேர்கிட்டையும் எந்த கான்வர்சேஷனுமே இல்லை. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேஹோப் அப்படியே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜிம்மின் கிட்டேருந்து ஃபோன் வருது. எங்கடா இருக்க? வெளியில் இருக்க. என்ன விஷயம் சொல்லு. மச்சான் வரும்போது சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வரா. என்னால் முடியாது. ஏன்? வேலையாக இருக்கேன். என்ன வேலையா? சொல்ல முடியாது. ஐயோ மச்சான் ப்ளீஸ்டா, நானும் சுகாவும் ரெடியாக இருக்கோம்டா. சரக்கு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா. இன்றைக்கி என்னால் முடியாது. வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்? லேட் ஆகும்னா லேட் ஆகும். எதுக்கடா இப்போ நீ அதெல்லாம் கேட்டுட்ருக்கா? முடிஞ்சால் குடி, இல்லைன்னா குப்பரடிச்சு தூங்கு. சரி, நான் சுகாவை போயிட்டு வாங்கிட்டு வர சொல்கிறேன். சீக்கிரம் வந்து சேரு வையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். ரோட்டில் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9 o'clock கிட்ட ஆக போகுது. நீங்கள் அமைதியாக அப்படியே கப்புஷும்னு உட்காந்துருக்கீங்க. அவன் எழுந்திரிச்சு தூரமாக பார்க்குறான். தியா ஓடி வரதை பார்த்துட்டான். ஸோ தியா அங்கேருந்து உங்கள் 2 பேருமே பார்த்துட்டு கிட்ட நடந்து வந்துட்டான். தியா அவங்களுக்கும் ஒரு 20 ஸ்டெப் இருக்கும்போது ஜெய்கோப் எழுந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவனா நடந்து போயிடுறான். இப்போ தியா தான் சாரிடி லேட் ஆயிடுச்சா? என்ன தியா 9 மணிக்கெலாம் உள்ளே இருக்கலான்னு சொன்னேன், இவ்வளோ லேட்டாக வர? சாரிடி, கம்யூனிட்டி முத்தம் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான், கொடுத்துட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. நீ பண்ணுனதெல்லாம் இங்கே யார் கேட்டா? நீ ஒன்றும் தனியாலாம் உட்காந்துருக்கலல்ல, அதான் பக்கத்தில் யாரோ உட்காந்துருந்த மாதிரியே இருந்துச்சு, அதான் பயம் இல்லாமல் மெதுவாக நடந்து வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, போகலாம்ல? போகலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நடந்து தியா கூட போகிறீங்க. நீங்கள் தியா கூட போகிறத ஜெய்கோப் ஒரு செகண்ட் நின்று திரும்பி பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அவனை அங்கேருந்து போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் பெரிய பேஸ்கெட் பால் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெய்கோப்பு கிட்ட அடி வாங்கியிருப்பான் இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் ஒரு டீமு, ஜெய்கோப்பு, ஜிம்முன்னு, சுகா எல்லோரும் ஒரு டீமு. சுகா தான் கேப்டனு. ஸோ மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்து சம் போட்டுட்ருக்குறீங்க. இப்போ தியா தான் ஹோல் காலேஜே அங்கே ப்ளே கிரவுண்டில் இருக்குடி, என்னடி பண்ணிகிட்ருக்க நீ? ஒன்றும் இல்லை, இது என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது. வரப்போறியா இல்லையா? சரியான மேட்ச் டே, செமிஃபைனலு. இன்றைக்கி தான் ரிசல்ட்டு தெரியும் நம்ம காலேஜ்லேயே எந்த டீமுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வேறு நம்ம போய் பார்க்கணுமா? இப்போ வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே யாரோ என்ட்ராகிற மாதிரி இருக்குது. நீங்களும் தியாவும் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜெய்ஹோப்பு தான் இந்த பிளேயர் ஜெர்சி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவன் பிளேஸுக்கு போயிட்டு அவன் பேக்கில் எதோ எடுத்துக்கிட்டு அவன் ரிட்டன் போகிறான். தியா என்ன? வா போகலாம். அதான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தல்ல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா புக்கையும் எடுத்து வச்சுக்கிட்டு தியா கூட பேக்கை தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துட்டுருக்குறீங்க. நீங்கள் போகிறதுக்கும் மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுகா தான் உள்ளே மூவ் பண்ணி போகிறாரு. ஜிம்மன் கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜேக்கப் சும்மா பேக்கில் நின்று அவர் ஃபுல் ஸ்டேடியத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு தேடிட்டுருக்கிறாரு. நீங்கள் ஓடி போய் ஒரு பிளேஸை பிடிச்சிட்டு உட்காந்துட்டீங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக பார்த்துட்ருக்குறீங்க. ஆனால் உங்களை சுற்றி பயங்கரமான நாய்ஸாக இருக்குது. பத்தாததுக்கு தியா வேறு ஜிம்மின், ஜெய்ஹோப், சுகான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்திகிட்ருக்குறான். தியா கத்துற சவுண்டு ஜெய்ஹோப்புக்கு நல்லா கேட்குது. அவன் தியாவை நோட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் பக்கத்தில் உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் ஜெய்ஹோப்பை தான் பார்க்குறீங்க. 2 பேர் அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் மாதிரி பண்ணிக்கிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஜெய்ஹோப் அதுக்கப்புறம் தான் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ மேட்ச் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே முடியுது. ஆனால் 2 பேருமே ட்ராவில் தான் இருக்கானுங்க. ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்கலை 2 பேருமே. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. ஏன்னா 2 டீமுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈக்குவலாக ஆடிட்டுருக்கிறனால சுத்தமாக முடியல. இப்போ அந்த ஆப்போனன்ட் டீம் தான்
அந்த ஜெயகோப்பை ஏதாச்சும் உனக்கு பண்ணணும்டா. கேன்டீனில் எல்லாருக்கும் முன்னாடி என்னை வச்சு அடிச்சிட்டான். மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத. பாலை என்கிட்ட மட்டும் பாஸ் பண்ணு. அவன் மூக்க நான் ஒட்டச்சு விட்றனால பாரு. ம் டே நீயும் தான். நீ லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்கோ. நீ ரைட் அண்ட் பேக்வேர்டு மூவ் பண்ணிக்கோ. ஷோர்டா. பிரேக் முடிஞ்சு உள்ளே வரட்டும். இப்போ பிரேக் தான். அந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இந்த பிரேக் டைமுங்கிறனால. ஸோ என்னென்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பிரீத் இன் பிரீத் அவுட்லாம் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அந்த பிரேக் லெவல் எடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகுது. எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஜிம்மின் அண்ட் சுகாவுக்கு அவங்களோட ஆளுங்க கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. ஜெஹூப் பயங்கர ஸ்வெட்டோட பயங்கர பெருமூச்சு வாங்கிக்கிட்டு அவன் கையில் டவல் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். கேஷுவலாக பேக்கை தூக்கி ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அவன் கிட்ட வரும்போது ஒரு பொண்ணு கொண்டாந்து வாட்டர் பாட்டில் நீட்டுது. அவன் எதுவுமே அதை வாங்காமல் அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு 10 ஸ்டெப்பு பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காடுறீங்க. தியா கிடந்து கத்திட்டு இருக்கா. செம்மையாக போணுச்சுல. மேட்ச் ரொம்ப சூப்பராக போணுச்சுடி. இன்ன வரைக்கும் யாருமே ஒரு பாயிண்ட் எடுக்கலை. யார் தான் எடுக்க போகிறாங்கன்னே தெரியல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா. இன்றைக்கி மட்டும் நல்ல வேலை நீ இந்த மேட்ச்சே மிஸ் பண்ணலை. அப்படிங்கும்போது நீங்கள் அதை காதில் வாங்கிக்கிட்டே உங்கள் பேக்குக்குள்ளேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து பக்கத்தில் வைக்கிறீங்க. வச்சுட்டு அந்த குளுக்கோஸ் பவுடர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜெட்டிக் டானிக்கு எனர்ஜி ட்ரிங்க்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 இதை எடுத்து அந்த வாட்டர் பாட்டிலோட பக்கத்தில் வச்சுட்டு கரெக்டாக ஜெயகோப்பு பக்கம் நீங்கள் புஷ் பண்ணி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஜெயகோப் அந்த டவலெல்லாம் எடுத்து வைப் பண்ணிவிட்டு அவன் ஹேரெல்லாம் எடுத்து வைப் பண்ணிவிட்டு அவன் சைடாக பார்க்கும்போது திங்ஸ் எல்லாமே இருக்குது. அவன் உங்களை ஒரு தடவை பார்க்குறான். நீங்கள் அவனை ஒரு தடவை பார்க்குறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த எனர்ஜி டானிக் அந்த குளுக்கான் பவுடர் இதெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஜெயகோப் அப்படிங்கிறான். வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்மின் கிட்டே போகிறான். போகும்போது அவன் பேக்கை அவன் அப்படியே பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அவன் எழுந்து அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வெறித்தனமாக மேட்ச் போயிட்டுருக்கு. ஆப்போனண்ட் டீம் எல்லாமே ஜெயகோப்பை அடிக்கிறதுக்கு தான் டார்கெட் பண்ணுறானுங்க. ஜிம்மினுக்கும் சுகாவுக்கும் நல்லாவே புரியுது. ஸோ நல்லாவே அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அதை விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அப்படி இப்படின்னு போகும்போது அந்த ஆப்போனண்ட் டீமோட ஹெட்டு தான் ஜெயகோப்பு மூக்குலேயே அந்த பாலை கொண்டு வரான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். சுகா அந்த பாலை கேரி பண்ணுறாரு. அந்த ஜிம்மன் கிட்ட பாஸ் பண்ணி ஜெயகோப்பிட்ட பாஸ் பண்ணும்போது அவர் கீழே ஒரு புஷ் பண்ணிவிட்டு அந்த பாலை தூக்கி பேஸ்கெட்குள்ளே போட்டுடுறாரு. ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். அதுவுமே ஜெயகோப்போட டீமு தான். மேட்ச்சு வின் ஆயாச்சு. ஸோ சரியான செலிப்ரேஷன் தான். அதுலேயே ஜிம்மின சுகாவும் ஆப்போனண்ட் டீமும் வச்சு வெறுப்பேற்றி செய்கிறானுங்க. அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கானுங்க. ஜெயகோப் எல்லாமே அங்கே பண்ணால் முடிச்சுட்டு அவன் ஒரே ஒரு கிளான்ஸ் அவங்கள திரும்பி பார்க்குறான். உங்கள் மடியில் ஜெயகோப்போட அந்த பேக் இருக்குது. நீங்கள் அமைதியாக அப்படியே உட்காந்துருக்குறீங்க. ஸோ இப்போ தியா தான் கிளம்பலாமாடி. நீ போ நான் வந்துடுறேன். என்னாச்சு? நீ போ அங்கே பாரு அவள் கூப்பிட்றான் பாரு என்னன்னு கேட்டு வா. இவன் வேற நைட்டே முத்தம் கேட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தானே இப்போ வேறையுமா? வயன் இரு வரேன். நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில் போகிற டைமிங் தானே. ஸோ எல்லாருமே வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. தியாவும் அவங்கள விட்டு போயிடுறான். ஜெயகோப்போட பேக்கு உங்கள் மடியிலேயே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஜெயகோப் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அந்த பேக் எடுத்து நீங்கள் கீழே வைக்கிறீங்க. ஜெயகோப் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் டைம் தான் இருக்கும். உங்களுக்கு தியா தான் கால் பண்ணுறா. என்னடி? வயன் எங்கடி இருக்க? எங்கடி இருப்பேன்? ஹாஸ்டலில் தான் இருப்பேன். வயன் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு வயன். என்னாச்சு? எங்கே இருக்க? வயன் நாளைக்கு லீவ் இல்லை. என் ஆள் கூட வெளியில் வந்தனே காரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ப்ளீஸ் டி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வரியா? இந்த டயத்துலையா? வார்டன் இருப்பாங்களே. இல்லைடி வீக்கெண்டுங்கிறனால வார்டன் வீட்டுக்கு போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏந்தியா அப்படி பண்ணுற? ப்ளீஸ் வயன் வா வயன். சரி இரு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தியா இருக்கிற பிளேஸ்க்கும் போகிறீங்க. என்னடி என்னாச்சு? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுடி. சரி இந்தா அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கூட்டியை கொடுக்குறீங்க. அவன் அதை வாங்கி அவன் ஆள்கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலி அவன் மெக்கானிக்கை அழைக்கிறதுக்கு தான் அவங்க போயிருப்பான். பிகாஸ் அவங்க ஃபோனுமே ஆஃப் ஆகிருந்துருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க. மெக்கானிக்கும் வந்துட்டு தியாவோட காரையும் சரி பண்ணிவிட்டு தியா அவங்க ஆள் கூட வயன் ஸ்கூட்டியில் வந்துடுவல்ல? நான் வந்துடுவேன் நீ போ. ஒன்றும் பயம் இல்லைல்ல? உன்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்தேண்ணே அப்போ இல்லாத பயமா? ஓடி நான் வந்துடுவேன். ஓகே வந்துடு. அப்புறம் ஆள் கூட வெளில ஸ்டே பண்ண போகிறேன். உடனே கேட்டால் சமாளிச்சுக்கோ. கண்டிப்பாக நான் மண்டே வந்துடுவேன். ஜாக்கிரதை
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஹைவேல தான் வந்துட்டுருக்கீங்க. நைட் டைம்ங்கிறனால யாருமே கிடையாது. நீங்கள் தூரமாக வந்துட்டுருக்கும்போது உங்கள் லைட் இருக்கும் இல்லையா, ஸ்கூட்டியோட லைட்டு. ஸோ நீங்கள் அதில் பார்க்குறீங்க ரோட்டில் யாரோ ஒரு பர்சனை போட்டு கிட்டத்தட்ட ஒரு கேங்கே பயங்கரமாக போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, பக்கத்தில் ஜேகப்போட பைக் நிற்கிது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உங்கள் ஸ்கூட்டியோட ஹாரனை விடாம போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஜஸ்ட் கேப்பு கூட இல்ல. "அட்றா, அட்றா அவன மச்சான், போட்றா அவன்." இவ்வளோ திமிரு இருந்தா கேன்டீன் முன்னாடி எல்லாரும் முன்னாடி என்னை வச்சு அடிச்சிட்டான்டா. பாஸ்கெட் பால் மேட்ச்சில் கூட ஜெயிச்சிட்டான். அவன் மூஞ்ச உடைங்கடா அப்படிங்கும்போது ஹாரன் சவுண்டு ஹெவியாக இருக்கு. "ஏய் யாரோ வந்துட்டாங்கடா. போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புங்கடா. இப்போ நான் இன்னொரு நாள் வச்சு செய்யலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. நீங்கள் கிட்ட போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அவசர அவசரமாக இறங்கி போய் பார்க்குறீங்க. ஜெய்ஹோப் தான் நல்லா போட்டு குமுறிட்டானுங்க பிள்ளைய. அப்படியே நெத்தி வாயிலேருந்தெல்லாம் ப்ளட் போகுது. பயங்கரமாக கை கால்லாம் அடிபட்டுருச்சு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கிட்ட போயிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து ஜேகோப் மேலே அப்படியே டச் பண்ணுறீங்க. ஜேகோப்க்கு கண்ணே ஓப்பன் பண்ண முடியல. ஆனாலும் உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனை அப்படியே பிடிச்சி நிமித்துறீங்க. ஃபுல்லாக ப்ளட் வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா வித்தின் 2 செகண்ட்ஸ்குள்ளே உங்கள் கண்ணீர் தண்ணி வந்து அவன் கை மேலே விழுகுது. அதை பார்த்துட்டு அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா ஷாலு, ஸோ அதில் அவனோட ப்ளட் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு அங்கனைக்காங்கன்னா அவங்க ஷாலை கிழிச்சு அதை டைட்டாக அப்படியே கட்டி விட்றீங்க. அவனை நிமித்தி அப்படியே உட்கார வச்சுட்டு உங்கள் ஸ்கூட்டியில் போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி அவன்கிட்ட தண்ணியை கொடுக்குறீங்க. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. அவன் ஷூவெல்லாம் பயங்கரமாக தேஞ்சு போயிட்டு அதுலேருந்து ப்ளட் வந்துட்டுருக்கு. அவனை இந்த ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் அப்படியே சாய்ச்சி உட்கார வச்சுட்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஷூவை ரிமூவ் பண்ண போகிறீங்க. அவன் குடிக்கிற தண்ணியை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். அப்படியே கண்லேருந்து தார தாரையாக கண்ணீர் கொட்டிகிட்டு இருக்கு உங்களுக்கு. அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுறான். பெருசாக ஒன்றும் அடிப்படலை. ஷூவை ரிமூவ் பண்ணுங்க. உள்ளேருந்து ப்ளட் வர மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேண்ணா, பெருசாக எதுவும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் அழுதுட்ருக்க? சாக்ஸை ரிமூவ் பண்ணுங்க. சேஃப்டிக்காக தான் ஆகிடப்போகுது. சொல்லிகிட்டே இருக்கேன். கண்ணீர் தண்ணி வந்துகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல. தனியாக எதுக்கு வந்தீங்க? சின்ன வேலை இருந்துச்சு. அப்பா பார்த்துட்டு வர மாதிரி வரும்போது பண்ணிட்டானுங்க. 5-6 பேர் இருப்பானுங்க போல இருக்கு. அதெல்லாம் மாட்டுங்க. தனியாக வரையில நாளைக்கு சிக்காம நான் போயிடுவானுங்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு பார்வை பார்க்குறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் தலையை கீழே போட்டுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ளட்டு பயங்கரமாக வந்திருக்கும் இல்லையா கிளாட் ஆகி, அதையும் ஷாலை வச்சு துடைக்கிறீங்க. வலிக்குது கொஞ்சம். கொஞ்சம் காலை நீட்டுங்க. சரி, அந்த கண்ணீரை நிப்பாட்டினா தான் என்ன? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க நீ? அது வந்துட்டுருக்கு. இப்போ வலி இருக்கா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? இப்படி இருந்தால் எப்படி சரியாகும்? இந்த டயத்தில் நீ ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் வர வேண்டாம். நான் ஜிம்மனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். நான் போய்க்கிறேன். இல்லை பரவாயில்ல, நானும் வரேன். வேண்டான்னு சொல்கிறேண்ணா. சரி, நான் வரல. ஜிம்மனுக்கு கால் பண்ணுங்க. பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறான். நீங்கள் அமைதியாக அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அவனும் உங்கள் கிட்ட வந்து உட்காந்துருக்கான். 2 பேரும் ஷோல்டுமே அப்படியே இடித்த மாதிரி உட்காந்துருக்கு. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி இந்த ஒரு ட்ராப் வந்து நிற்கும் இல்லையா, ஸோ அப்படி நிற்கிது. ஜெய்ஹோப் அதை பார்த்துட்டு அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு ட்ராப்பை வைப் பண்ணி விட்றான். நீங்கள் ஜெய்ஹோப்பே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீங்களும் உங்கள் ஷோல்டரையும் இடித்த மாதிரி தான் அதே மாதிரி அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. இந்த டயத்துக்கு எங்கே போயிட்டு வர? தனியாக எங்கே போன நீ? தியா வெளியில் போயிருந்தா பாய் ஃப்ரெண்ட் கூட. கார் ஸ்டக் ஆகிடுச்சான். வார்டனுக்கு வேறு தெரியாது. தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். அதான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர சொன்னான். நீ தைரியமாக போகிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா என்ன? அது இல்லை, வீட்டுக்கு தெரிஞ்சிரும். வார்டன் வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதான்
ம். சரி ஓகே. நீ கிளம்பு. இல்லை பரவாயில்ல. ஜிம்முன்னு வரட்டும். நான் இருக்கேன். எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருப்ப? வரத்துக்கு லேட் ஆகும். பரவாயில்ல இருக்கட்டும். வார்டன் ஒன்று எதுவும் கேட்க மாட்டாங்களா என்ன? வார்டன் இப்போதைக்கு ஹாஸ்டலில் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அதுக்கு மேலே எதுவுமே பேசிக்கல ரெண்டு பேரும். கொஞ்சம் தூரத்தில் ஜிம்மின் வர அந்த பைக் சவுண்ட் இருக்கும் இல்லையா, அது கேட்குது. நீ கிளம்ப, ஜிம்மின் வரான். வந்துடட்டுமே, நான் அப்புறம் போகிறேனே. கிளம்புன்னு சொன்னேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. அவன் சடனாக உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கிறீங்க. அவன் கையில் வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு, பார்த்து ஜாக்கிரதையா போ. ம், போயிட்டு டெக்ஸ்ட் பண்ண. நம்பரு உங்ககிட்ட இருக்குன்னு தெரியும். இவ்வளோ நாள் மெசேஜ் பண்ணாமல் தானே இருக்க, போய் இன்னைக்கு பண்ணு. ம், பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜிம்மின் கூட ஜெய்ஹோப் அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. ஜெய்ஹோப்பு காலேஜுக்கெலாம் வரல. ஸோ ஏன்னா அடிபட்டிருக்கும் இல்லையா ரொம்ப. இப்போ ஆஃப்டர் 2 daysக்கு அப்புறம் தான் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க. நீங்கள் ஹாஸ்டல் ரீச் பண்ணதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. இப்போது ஒரு 9:30 10 o'clock அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஃபோன் கால் வந்துட்டுருக்கு. நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. ஜெய்ஹோப்பு உங்கள் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காடுறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கிட்டேன். சரி வா வெளியில். எங்கே? ஹாஸ்டல் விட்டு வெளில வா. அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் நிற்கிறேன். எந்த டயத்துலையா? உன் வார்டன் இல்லை எனக்கு தெரியும், வா. அது இல்லை தியா, உன்னை வெளியில் வர சொன்னேன். சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸோட ஒரு டவல் மட்டும் போட்டு தலையோட கவர் பண்ணிக்கிட்டு தியாவை பார்க்குறீங்க. அவள் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படியே பதுங்கி அந்த ஹாஸ்டல் விட்டு வெளியில் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பை பார்க்குறீங்க. தூரத்தில் ஜெய்ஹோப் மட்டும் நின்றுட்டுருக்கான் அவன் பைக்கை வச்சுக்கிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தயங்கிட்டு அவன் கிட்ட போயிட்டு அவன் பைக்கில் அப்படியே பைக்கை பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவன் பைக்கில் சாஞ்சு உட்காந்த மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். இந்த சேம் காஸ்டியூமில் நைட் ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க இல்லையா, ஷர்ட் அண்ட்டு பைஜாப் பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு நிற்கிறீங்க. அவன் அதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் இங்கே கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸை மட்டும் காட்டுறான். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மட்டும் கிட்ட போய் நிற்கிறீங்க. அவன் பைக்கில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருப்பான் இல்லையா, ஸோ அவன் கொஞ்சம் நகர்ந்து நிற்கிறான். நீங்களும் அதே மாதிரி பொசிஷனில் 2 பேரும் ரோட்டை பார்க்காம ஆப்போசிட் சைடை பார்த்த மாதிரி அப்படி திரும்பி நிற்கிறீங்க. என்ன இந்த டயத்தில்? சும்மா தான். ஏன் என்னாச்சு? உடம்பு பரவாயில்லையாப்பா? அதான் ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லை, ரீச் பண்ணோன்னே தானே மெசேஜ் பண்ண சொன்னீங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ம், தெரியும். இதிலெல்லாம் தெளிவாக தான் இருப்பேன்னு. இப்போது பரவாயில்ல தானே? பரவாயில்ல தான். அப்போது நாளைக்கு காலேஜ் வந்துடுவீங்கள்ல? இல்லை. ஏன்? நாளைக்கு வெளியில் போகணும். சரி, உன் கூட தான் போகணும். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. நாளைக்கு வெளியில் போகலாம் சரியா? தியா கிட்ட என்ன சொல்லுவேன்ல எனக்கு தெரியாது. காலேஜில் என்ன சொல்லி லீவ் கேட்பேன்ல எனக்கு தெரியாது. நாளைக்கு வெளியில் போகணும். காலேஜ்லேருந்து 15 minutes ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். அங்கே வந்து நில்லு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ம், சரி கிளம்பு. ஆ சரி கிளம்பு, ஹாஸ்டல் போ. இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல. ஏன்? நான் கூட என்னை பார்க்காம இருக்க முடியலையோ, பார்க்குறதுக்காக வந்தீங்களோன்னு நினச்சேன். ம், அப்படியா? ம், அப்படியா நினச்ச? ஆமாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. அவங்க கையை பிடிக்கிறான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் நீங்கள் போட்டிருக்க அந்த நைட் ட்ரெஸ்ஸுக்கும் தலையில் வேற ஒரு டவல் போட்டிருக்கீங்க இல்லையா, அவன் அப்படியே பார்த்துட்டு அந்த டவலை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி உங்கள் ஷோல்டருக்குள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படியே போ, யார்ட்டையும் மாட்டி தொலைஞ்சிடாத. ம், சரி நான் கிளம்புறேன்.
பார்த்து போங்க. தனியாவா வந்தீங்க? இல்லை, கொஞ்சம் தூரத்தில் ஜிம்முன்னு சுகாவும் நிற்கிறானுங்க. நான் போய்க்குவேன். நீங்கள் எட்டி பார்க்குறீங்க, ஜிம்முன்னு சுகாவாக இங்கே நின்றுட்டுருக்கானுங்க. சொல்லிட்டீங்களா? ஆமாம். ஏன், உனக்கு எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லை. சரி கிளம்பு, பனியாக இருக்குல்ல, எவ்வளோ நேரம் நின்றுட்டுருப்ப? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் இழுத்து பிடிச்சவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ அவ்வளோ டைட்டாக இருக்குது. கரெக்டாக ஒரு 3 செகண்ட் தான். டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவன் பைக்கில் அப்படியே ஏறி உட்கார்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. போடி. ம், போகிறேன். ரோட்டை பார்த்து போடி. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து சின்னூண்டு ஸ்மைல் தான் அது பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறீங்க. இப்போ ஜேஹூப் தான் நேராக ஜிம்மன் சுகா கிட்ட போகிறான். அவனுங்க 2 பேரும் வாயில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கானுங்க. என்னடா? என்ன? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. தோணலை. சரி விடு. இல்லைடா, அவ ஒயனு பேசவே மாட்டா. நீ ஜேஹூப்பு, நீ அடிச்சிட்டு தான் பேசுவ. 2 பேருக்கும் எப்போன்னு தெரிஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போகிற? சரிடா ராசா, பொங்காத, வா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 3 பேர் அங்கேருந்து கிளம்புறானுங்க. நீங்கள் சின்ன ஸ்மைலோட அங்கே ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்கடா. அண்ட் திஸ் த பாய் ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டாக்கி 2.0. டாட்டா பாய், see you, love you all.